அனைத்து வேலு கேரளா லாட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கர்னியா ப்ளஸ் கேஎன் 518வது ட்ரா போர்டு முறை கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா கர்னியா ப்ளஸோட இன்றைக்கி ரிசல்ட்டு 254. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6, 2, 7 கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பர் ஏ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. சி போர்டில் 4, 9, 5 கொடுத்துருந்தோம். 4ஆம் நம்பர் சி போர்டில் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 0, 2, 5 கொடுத்துருந்தோம். இதில் 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு, போர்டு முறையிலும் பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸ் நம்பரில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. அதாவது 7, 2, 5 கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 572 கொடுத்துருந்தோம். இதில் 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 2, 2, 4 கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 522 கொடுத்துருந்தோம். இதில் 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. ஏசி மெத்தடில் இன்றைக்கி 2, 4 ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. ஆல் போர்டில் 2, 5 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 18/4/2024 நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 19ஆம் தேதி நிர்மல் என்ஆர் 376 7வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 வரை உள்ள நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 11 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 5 நாள் ஆச்சுன்னா, அதாவது 5 இல்லை 4 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதத்தில் பாதி நாளே ஆயிரும். 1ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 20 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 1ஆம் நம்பர் சி போர்டில் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, 7 நாள் ஆயிடுச்சு. 2ஆம் நம்பர் ஏ போர்டு இன்னைக்கு வினிங் கொடுத்துக்கிறாங்க. 2ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 9 நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பாதி நாளே ஆயிரும். 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 17 நாள் ஆச்சு. மாதத்தில் பாதி நாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. இன்னொரு 13 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 3ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 6 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஏ போர்டில் 4ஆம் நம்பர் ஒரு வாரம் ஆயிரு. 4ஆம் நம்பர் பி போர்டில் வந்து ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 4ஆம் நம்பர் சி போர்டில் இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க. 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 10 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 5ஆம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 20 நாள் ஆச்சு. மாதத்தில் பாதி நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது. இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நண்பா. 6ஆம் நம்பர் பி போர்டில் வந்து ஒரு மாதமே தாண்டி போயிருக்குது. 31 நாள் ஆயிடுச்சு 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 13 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பாதி நாள் ஆயிரும். 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து அதாவது 7 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 26 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பாதி நாளே ஆயிரும். அதாவது பாதி நாள் இல்லை, ஒரு மாதமே ஆயிரும் நண்பா. 7ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 7ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 12 நாள் ஆச்சு. இன்னொரு 3 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 12 நாள் ஆச்சு. அதாவது 3 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 8ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 12 நாள் ஆச்சு. இன்னொரு 3 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 8ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் பாருங்கள் 12 நாள் ஆயிருக்கு, 12 நாள் ஆயிருக்கு, ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. அதாவது 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா 5 நாளுக்கு முன்னாடி டபுள்ஸில் கொடுத்தங்காட்டி இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு. பி போர்டிலும் சரி சி போர்டிலும் சரி. அடுத்தது பார்த்தோம்னா 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. ஏன்னா நேற்றுதே பார்த்தோம்னா ஏ போர்டிலையும் சி போர்டிலையும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாள் நாள் ஒரு நாள் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் 2ஆம் நம்பர், பி போர்டில் பார்த்தோம்னா 5ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர்கள் கூட கண்டிப்பாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இன்றைக்கி பார்த்தோம்னா 2 போர்டு சரியான வின்னிங் வந்திருக்கு பெண்டிங் சார்ட் படி. அது எப்படி நம்ம சொல்கிறோன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு 25 இல்லை 24 நாள் போகிற நிலமையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி 2ஆம் நம்பர் வின்னிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது சி போர்டு பார்த்தோம்னா 20 இல்லை 21 நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு. 4ஆம் நம்பர் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறது தான் பெண்டிங் சார்ட் படி வராது அந்த நம்பருக்கு கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் அதாவது 1ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 1ஆம் நம்பர், 6ஆம் நம்பர்,
1ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் இந்த 3 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். பி போர்டில் 1ஆம் நம்பர், அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் பார்த்தோம்னா அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். ஏன்னா பெண்டிங் சார்ட் படி 1 இல்லை 2 போர்டு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தோம்னா 3 போர்டுமே பெண்டிங் சார்ட் படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். இது பெண்டிங் சார்ட் முறை மெத்தேடு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போர்டு முறை கெஸ்ஸிங். அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா 3, 6, 8, பி போர்டில் பார்த்தோம்னா 7, 4, 6, சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 5, 8, 9. அடுத்தது ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதாவது 0, 3, 7 ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம்னா பாக்ஸ் மெத்தட் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அதாவது 375, 648, 869, 845, 349, அடுத்தது 876, 848, அடுத்து பார்த்தோம்னா 976, 563, அடுத்து பார்த்தோம்னா 675, அடுத்தது 365, 669, அடுத்தது 348, அடுத்தது பார்த்தோம்னா 875, அடுத்தது 365. இதுதான் பாக்ஸ் நம்பர். அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஏபி போர்டில் பார்த்தோம்னா 37, 64, 86, அடுத்து பார்த்தோம்னா 67, அடுத்தது 43, அடுத்தது பார்த்தோம்னா 66, அடுத்தது பிசி போர்டில் பார்த்தோம்னா 75, 48, 69, 65, 78, 49, 87. ஏசி போர்டில் பார்த்தோம்னா ஏசி போர்டில் 35, 68, 89, 38, அடுத்து பார்த்தோம்னா 83, 69, 88. அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் போர்டு நம்பரில் பார்த்தோம்னா அதாவது சிங்கிள் போர்டு நம்பரில் 6ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இது பெண்டிங் சார்ட் முறை மெத்தேடு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா இது போர்டு முறை கெஸ்ஸிங். அடுத்தது பார்த்தோம்னா பெருக்கல் முறையில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அந்த மெத்தேடு பார்த்தோம்னா ஒரு 8 மணிக்குள்ளே நம்ம வீடியோ போட்டுருவோம். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதிலிருந்து வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம்னா அதாவது ஏசி போர்டில் 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுத்துட்டு வரேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா.